கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் பைக்கில் சென்ற தந்தை, மனைவி மற்றும் மகன் உட்பட பலர் சிக்கினர். இதில் தந்தை, மகன் மற்றும் லாரி ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். பைக்கில் கணவனுடன் வந்த பெண் உட்பட 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குருபரப்பள்ளி பகுதியில் தொடர் விபத்துக்கள் நடைபெறுவதால் பாதுகாப்பு இல்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புறவழி சாலையின் இணைப்பு சாலையை முறையாக அமைக்க கோரி ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடைபெற்றது. குடியாத்தத்தில் புறவழிச்சாலை பணி நடைபெறும் நிலையில் குடியாத்தம் போடிப்பேட்டையில் இருந்து சீவூர் செல்லும் சாலையின் குறுக்கே புறவழிச்சாலை வருகிறது. இந்நிலையில் அப்புறவழிச்சாலையின் இணைப்பை சாலையின் இருபுறமும் ஃபெயிலியர் மாடல் அரசு முறையாக சாலை அமைக்காததை கண்டித்தும் சாலையை முறையாக அமைக்க கோரியும் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தாமரைக்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் வெண்கல சிலை திறப்பு விழாவில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதையடுத்து முதியவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஃபெயிலியர் மாடல் அரசின் அலட்சியத்தால் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தப்படாததால் கன்னிகாபுரம், பச்சைக்குப்பம், தேவலாபுரம், துத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதி சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்ததுதான் ஸ்டாலின் அரசு செய்த ஒரே பணி என மக்கள் சாடியுள்ளனர்.